கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த மாறாத வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கை என்கிற அந்த பாதை கரடு முரடாயிருக்கிறது, சமமற்ற தன்மையாய் காணப்படுகிறது. அங்கே அநேக குறைபாடுகள் காணப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செவைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பாதைகள் செவைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தொழில், வியாபாரம், படிப்பு, வேலை, உத்தியோகம், குடும்ப காரியம், இவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் பாதைகளை செவைப்படுத்தி தருவார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனை வருத்தத்தோடும் வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் தடுமாறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் பாதை கரடுமுரடாய் இருக்கிறது. உன் பாதை கோணலாய் இருக்கிறது. கோணலாகவும் கரடுமுரடாக இருக்கிற உன் பாதை செவைப்படுத்தப்பட போகிற இந்த நாள், உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. உங்கள் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. உங்கள் தேவையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. அவரை நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தரை நினைத்துக்கொள். உன் பாதை செவைப்படுத்தப்படும். பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவரை நினைத்து கொள்ளுங்க. அவரை சகல காரியத்தையும் செவைப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய கரத்தில் அவர்களை அர்ப்பணித்து உம்மை நினைக்கிறபடியினால் அவருடைய கண்ணீரை துடைத்தருளும். வியாதிகள் நீங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.